ஓம் சாந்தி. இன்னையிலிருந்து நம்ம ஒரு புது சீரீஸ் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கான சீரீஸ், ஜேர்னி ஆஃப் த லிட்டில் சோல்ஸ், குழந்தைங்களுடைய பயணம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. டாபிக் நான் அமைதியான ஆத்மா. எப்படி அமைதியை நமக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிறது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த ராஜா அசோகா மௌரியர் இருந்தார். அவர் எந்த ஒரு அரசர்களுக்கும் அஞ்சாத ஒரு அரசர். ஒவ்வொரு தடவையும் எல்லா போர்கள்லையும் அவர் தான் ஜெயிப்பார். அவர்கிட்ட ஒரு பிலீவ் சிஸ்டம் இருந்தது. யார் ஒருத்தர் போர்க்களத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய பேரரசர். ஒரு முறை ரொம்ப கொடூரமான கலிங்க போர் நடந்தது. அந்த போரில் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அந்த போர்க்களத்தில் அவர் நடந்து போகும்போது அவர் வெற்றியை பார்க்கல. அதுக்கு பதிலாக நிறைய தாய்மார்கள் அழுதுட்டு இருந்தாங்க, நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டாங்க, நிறைய சோல்ஜர்ஸ் காயப்பட்டிருந்தாங்க. முதல் தடவை அவர் ஜெயிச்ச உணர்வு இல்லாமல் ரொம்ப சோகமாக மன்னிப்பு கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணார். இது நாள் வரைக்கும் அவர் தன்னை ஒரு பெருமை வாய்ந்த மிகப்பெரிய அரசர்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் முதல் முறை அவர் செஞ்ச தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார். அன்னைக்கு நைட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய ஹிஸ்ட்ரியே மாறிடுச்சு. காரணம் அவர் போரில் ஜெயிச்சதுனால இல்லை, தனக்குள்ள தன்னை அவர் உணர ஆரம்பித்தார். நான் நிறைய மன்னர்களை தோக்கடிச்சிருக்கேன், நிறைய போர்களில் ஜெயிச்சிருக்கேன், ஆனால் என்ன நானே ஜெயிச்சிருக்கேனா, எனக்குள்ளே இருக்கிற கோபத்தை நான் ஜெயிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணாருன்னா, ஹிம்சையிலிருந்து அஹிம்சைவாதியாக மாறிட்டார். கோபத்துக்கு பதிலாக இரக்கம் காட்ட ஆரம்பித்தார். அவர் தர்மத்தினுடைய பாதையில் அன்னையிலிருந்து அவருடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றிக்கிட்டாரு. அப்போது அதனால தான் இந்த உலகம் இப்போ வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, அசோக அரசர் ரொம்ப மிகப்பெரிய தன்மை வாய்ந்த அரசர், அதாவது அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகா அரசர் கொடூரமானவர்னோ இல்லை சக்தி வாய்ந்த அரசர்னாலாம் சொல்லலை. தர்மத்தினுடைய வழியில் அவர் போனதுனால அசோகா மன்னர் மிகப்பெரிய மன்னர், உலகத்திலே சிறந்த மன்னர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நமக்கு தேவைப்படுது. ரெண்டு விதமான பயணங்கள் இருக்கு. அப்போ நம்ம இந்த நாடுகளை சுற்றி பார்க்குற பயணம் அசோகர் செய்யலை. அதுக்கு பதிலாக வெளிமுகத்தன்மையிலிருந்து உள்முகத்தன்மையில் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆத்ம பயணத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இது குழந்தைங்களுக்கான சீரீஸ் மட்டும் கிடையாது, நம்ம கூட பாபாவோட குழந்தை தானே. எப்போ இந்த பிராமண வாழ்க்கையில் என்டர் ஆனமோ அப்போத்துலேருந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். குழந்தைங்க ஒன்றும் அசோகர் மாதிரி தினமும் கலிங்க போர்லையோ இல்லை வேற ஏதாவது போரில் போய் சண்டை போட்டுட்டு வர்றவங்க கிடையாது. ஆனாலும் அவங்க வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்குது, இமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கான சீரீஸ் தான் நம்ம இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான பயணம் இருக்குது. நம்ம வெளிமுக பயணத்தை நம்ம செய்ய போகிறது கிடையாது, உள்முக பயணத்தை நம்ம இன்னையிலேருந்து பார்க்கலாம். அதாவது நமக்குள்ள ட்ரூத்தை மட்டுமே, உண்மையை மட்டுமே நம்ம சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் நடந்தாலும் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது, நம்பிக்கையை வளர்த்துக்கிறது, இதுதான் இந்த பட்டியினுடைய ஃபோக்கஸாக இருக்குது. அப்போது எனக்கு எப்போலாம் கோபம் வருதோ அப்போது நான் கத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நான் மற்றவங்களுக்கு சில பொம்மைகளை ஷேர் பண்ணலாம். யாராவது என்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கலாம். அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலிஸாக இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் உயர்ந்தவங்களாகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவங்களாகவும் நல்லவங்களாகவும் இருக்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போது அதுக்கான முதல் பயணத்தை இன்னைக்கு நம்ம எடுத்து வைக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளையும் பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம பர்ஃபெக்டாக மாற்றணும்னு தான் ட்ரை பண்ணுறோம். அப்போது நம்மளுடைய பர்சனல் உயர்ந்த நிலைக்காக நம்ம சில விஷயங்கள் செய்யணும், சில கமிட்மெண்ட்ஸ் நமக்குள்ளே கொண்டுட்டு வரணும். இப்போது நம்மக்கிட்ட யாராவது சண்டை போடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அமைதியை கொடுக்கணும். நம்ம திருப்பி கோபப்படக்கூடாது. நம்மளுடைய சுய முன்னேற்றத்துக்காக நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். அதில் உண்மையை மட்டுமே நம்ம சூஸ் பண்ணணும்.
எப்போ வந்து நம்ம உண்மையை வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ நமக்குள்ள, அப்போ நம்ம தானாவே வந்து நல்ல நல்ல விஷயங்கள அச்சீவ் பண்றதுக்கு டிசைட் பண்றோம் அந்த இடத்துல. நம்ம ஏதாவது ஒரு புக் எடுக்கிறோம். அந்த புக்கை வந்து இதுக்கு மேல என்னால படிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். இல்ல இத்தனை பேர் முன்னாடி என்னால பேச முடியாது, நான் கூச்சமா ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறோம். இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பயப்படுறீங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ள நீங்க எப்படி அந்த உண்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும்? நீங்க எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த நம்பிக்கை கொண்டுட்டு வரணும். என்னால இது முடியும். நான் இதை கரெக்டா செஞ்சு முடிப்பேன். இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த எண்ணம் என்ன பண்ணும்? நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நம்ம கண்டிப்பா அதை வந்து அச்சீவ் பண்ண வைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கடந்த கால விஷயங்களை சிக்கிக்க கூடாது. எப்படி ஜெயிலில் கைதிகள் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இந்த கடந்த கால விஷயங்கள்ல வந்து நம்ம கைதிகளா மாறிடக்கூடாது. நம்முடைய அந்த எதிர்காலத்துக்கு நம்ம தான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர். நம்ம நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கைய அழகான ஒரு வீடு மாதிரி மாற்ற முடியும். எப்படி வீடு கட்டுறவங்க அழகா கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆர்கிடெக்சர் யோசிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ஆர்கிடெக்சர். நமக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளையும் கண்டிப்பா நம்ம பெர்ஃபெக்ட்டா மாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையில நடக்க போற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன நினைக்கணும்னா, எந்த விஷயம் நடந்தாலும் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் எந்த விஷயம் நடந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் கோவப்பட மாட்டேன். அதை நன்றி உணர்வோட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு நம்ம நினைக்கும் போதே ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண முடியும். நமக்கு புதுசா அனுபவம் ஆகும். நம்ம ஆரம்பத்திலேயே வந்து இது ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைச்சிட்டா அது வந்து டஃப்பா நமக்கு மாறிடும். அதனால இந்த ப்ராக்டிஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இந்த ப்ராக்டிஸ். ஆனா வந்து இது போக போக நமக்கு ஈஸியா மாறிடும். ஸோ சைக்கலாஜிக்கல் ரெக்கார்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு சராசரியா 60,000 எண்ணங்களை உருவாக்குறாராம். அதுல 95% 95% எண்ணங்கள் வந்து முந்தின நாள்ல என்ன அவர் நினைச்சாரோ அதே எண்ணங்கள் தான் வந்து ஓடிட்டு இருக்கான். அப்ப பாருங்க, கண்டிப்பா நமக்குள்ள பழைய திங்கிங் பேட்டர்ன் நிறைய இருக்கு, பழைய பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கு. அதுதான் நமக்கு முன்னேற விடாம நிறைய தடைகளை வந்து உருவாக்குது. அதனால நம்ம மைண்டுக்கு நம்ம தான் ராஜா இல்லையா, ஆத்மா. நம்ம என்ன வந்து நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். நம்ம டெஸ்டினியை வந்து சக்சஸ்ஃபுல்லா மாற்றணும், இல்லை வாழ்க்கையில உயர்ந்தவங்களா மாறணும்னா கண்டிப்பா நம்ம மைண்டுக்கு ஆர்டர் கொடுத்து நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு என்னன்னா சில ரெகுலர் எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உயர்ந்த எண்ணங்கள். முழு நாளும் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நம்ம தான் பொறுப்பாளர். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கண்டிப்பா உங்களால அதை மாற்ற முடியும். என்னால என்னுடைய எண்ணங்களை மாற்ற முடியுங்கிற விஷயத்துல நீங்க நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரம், பழைய பழக்க வழக்கங்கள் இதுல இருக்கிறதுனாலதான் வந்து இன்னமும் வேஸ்ட் தாட்ஸ் நிறைய வருது, உருவாகலாம் வேஸ்ட் தாட்ஸ். ஆனா நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கணும், என்னால இந்த பழைய எண்ணங்களை முடிக்க முடியும், என்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா மாத்துறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கு. அதை நம்ம எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹேபிட் அப்படிங்கிறது ஒரு கேபிள் மாதிரி. ஸோ இந்த கேபிளை நம்ம தினமுமே ஸ்ட்ராங் பண்றோம். அதாவது வேஸ்டான தாட்ஸ் வந்தாலும் நம்ம அதை பாசிட்டிவ் தாட்ஸா மாத்திட்டே வரோம் அப்படின்னா அந்த கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும், அது ஹேபிட்டா மாறிடும். யார் நினைச்சாலும் அந்த கேபிளை வந்து உடைக்க முடியாது. அதனால உயர்ந்த நிலை அடையணும்னா வீணான எண்ணங்களை வந்து தூய்மையான எண்ணங்களா உயர்ந்த எண்ணங்களா நம்ம மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்க டைரி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேப்பர். அந்த பேப்பர்ல
எந்த மாதிரியான எண்ணங்கள் என்ன கீழே தள்ளுது, எந்த மாதிரியான எண்ணங்கள் என்னை முன்னேற விடாம, நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதை அச்சீவ் பண்ண விடாம தடுக்குது. தடை போடக்கூடிய எண்ணங்கள், வீணான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் வந்து 2, 3, 4, 5, 10 கூட நீங்க எழுதலாம். உங்க டைரியில அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 10, 5 இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க எழுதும்போது உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அந்த விழிப்புணர்வு என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி வீணான எண்ணங்கள்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வே நீங்க ஏற்படுத்திக்கலைன்னா எப்படி நீங்க வந்து தவறான எண்ணங்களை, வீணான எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களா மாற்ற முடியும்? எப்பவுமே ஒரு பிரின்சிபல் இருக்கும் இல்லையா டாக்டர்ஸ் கிட்ட, யார் தன்னைத்தானே வந்து டயக்னோசிஸ் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ரோட் ஸ்டெப்பே அதுதான். அப்போ எனக்கு டயக்னோசிஸே பண்ண தெரியல அப்படின்னா எப்படி நான் வந்து வீணான எண்ணங்களை ரிமூவ் பண்ண முடியும்? இன்னொரு பிரின்சிபலும் இருக்கு. அதாவது மைண்டு எந்த சமயத்துல, எந்த ஒரு கடினமான சமயத்துலையும் சரி, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லையும் மைண்டு தன்னைத்தானே வந்து ஒரு எண்ணங்களை மட்டும் உருவாக்கி அந்த ஒரு எண்ணத்தை மட்டுமே பிடிச்சு வச்சுக்க முடியும். இது ஒரு பிரின்சிபலும் இருக்கு. அப்போ நமக்குள்ள அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது தானா அது பிராக்டிஸா மாறிடும். உங்களால வந்து வேஸ்ட் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையா, ஆனா அந்த வேஸ்ட் தாட்ஸை நீங்க மாற்ற முடியும் இல்லையா? கோவப்படுறீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்க அமைதியை வந்து கொண்டுட்டு வரலாம். அப்படி நீங்க செய்யும் போது இந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் மூலமா கண்டிப்பா வந்து அந்த கோபம் காணாம போயிடும். அதனால இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, நிமிர்ந்து உட்காருங்க, ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. உங்களுடைய முழு கவனமும் இப்போ உங்களுடைய மூச்சு மேலே இருக்கட்டும். உங்க மூச்சை ஃபுல்லா கவனம் கொடுங்க. மூச்சு உள்ள இழுக்கிறீங்க, மூச்சு வெளியே விடுறீங்க. இந்த மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் சீராகும். நான் ஒரு ஆத்மா, 2 புருவங்களுக்கு நடுவில் சிறிய நட்சத்திரத்தை போன்று இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் அளவற்ற சக்திகள் இருக்கின்றது. அந்த தெய்வீகமான நிலையை எல்லாருமே அனுபவம் பண்ணுங்க. ஆத்மாவாகிய எனக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான வேல்யூ அமைதி. அந்த அமைதி சக்தியை இந்த உடல் முழுக்க நான் பரவுறேன். இந்த அமைதியினுடைய வைப்ரேஷன்ஸ் என்னை சுற்றி இருக்கிற முழு உலகத்துக்கும் பரவிட்டுருக்கு. எப்படி ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம், அந்த ஊதுபத்தி ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து மனம் பரப்புது. அதே மாதிரி நான் அமைதியான ஆத்மா, என்கிட்ட இருந்து அமைதியினுடைய சக்தி நாலாபுறமும் பரவிட்டுருக்கு. இந்த உடல்ல இருக்கிற நோய் கூட குணமாயிட்டிருக்கு. என்னுடைய மனம் அமைதி சக்தியை ஃபீல் பண்ணுது. இனி மீதி இருக்க போற நாட்கள், மீதி இருக்கக்கூடிய நேரம், இது எல்லாத்தையுமே நான் அமைதி சக்தியில தான் கழிக்க போறேன். ஓம் சாந்தி. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சில கொஷின்ஸ் நான் வந்து கேட்குறேன், அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ள நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு
நீங்கள் சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் முழுமை அடைய செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நான்காவது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்குள்ள அந்த வில் பவர் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அஞ்சாவது, உங்கள் சுயத்துக்கு நீங்கள் எஜமானன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 5 கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த 5 கேள்வியில் ஒரு கேள்விக்கு நீங்கள் சரின்னு பதில் சொல்லியிருந்தா ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க. ஏன்னா வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னா கமிட்மெண்ட். அதாவது சுய முன்னேற்றத்துக்காக நம்ம போடக்கூடிய அந்த எஃபோர்ட்ஸ் தான் வந்து மிகப்பெரிய விஷயம், ஒரு மதிப்பு வாய்ந்த விஷயம். அதுதான். அப்போது ஜாப்பனீஸில் ஒரு வார்த்தை இருக்குது, கசின். அந்த கசின் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் விச் இஸ் நெவர் எண்டிங். அதாவது நமக்குள்ள ஒரு வளர்ச்சியை நம்ம ஏற்படுத்திகிட்டே இருக்கணும், அதுக்கு எண்டிங்கே கிடையாது கடைசி வரைக்கும். அப்போது எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துட்டே இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? டெடிகேஷன் வேணும். நம்ம முழு சக்தியும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வாழ்க்கையை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு டெடிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும், முழு ஈடுபாடு நம்மக்கிட்ட இருக்கணும். அதனால இந்த குழந்தைங்களுடைய சீரீஸில் 3 விஷயங்கள் நம்ம தினமும் பண்ணணும். ஒன்று வந்து மெடிடேஷன். ஸோ இன்னைக்கான மெடிடேஷனில் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, நான் அமைதியான ஆத்மா. உங்கள் ரூமில் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் பார்க்கணும், அந்த ஊதுபத்தி ரூம் ஃபுல்லாக வந்து வாசனை கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி தியானத்தில் நீங்கள் உட்காந்து நான் அமைதியான ஆத்மா, என்கிட்ட இருந்து இந்த முழு உலகத்துக்கும் அந்த அமைதியினுடைய சக்தி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்த தியானம் வந்து நம்ம பண்ணணும். ரெண்டாவது விஷயம், கிராஃப்ட் ஒர்க் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு பேப்பரில் ஒரு பறவை மாதிரி செய்யணும். கிராஃப்ட் ஒர்க் பறவை மாதிரி ஒரு பேப்பரில் செய்யணும். அதில் என்ன எழுதணும்னா, நான் அமைதியான ஆத்மா. 12 நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கான ஹோம்ஒர்க் இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கான அந்த தெய்வீக குணம் கொடுப்பாங்க. அந்த தெய்வீக குணத்தை ஒரு பேப்பர் பேர்டு மாதிரி செஞ்சு அந்த பேர்டில் வந்து எழுதணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது நான் அமைதியான ஆத்மா. அதை வந்து அந்த பேப்பர் பேர்ட் செஞ்சு அதில் வந்து நீங்கள் எழுதணும். 12வது நாள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த பேர்ட் ஆக்டிவிட்டியோடு அது கனெக்ட் ஆகி வரும். 3வது விஷயம் என்ன பண்ணணும்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாளில் நீங்கள் கிளாஸஸில் என்னென்ன அனுபவம் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஓன் புக்கில் நீங்கள் எழுதிட்டு படுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு எழுத தெரியல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஒரு 5 விஷயம் அந்த நாள் முழுக்க நீங்கள் இருந்திருப்பீங்க, ஒவ்வொரு விஷயம் செஞ்சுருப்பீங்க. எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு உடனே வந்து சிரிப்பு கொடுத்தது, எந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, அதில் ஒரு 5 விஷயங்கள் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டைரியில் எந்தெந்த விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு சொல்லி 5 எழுதணும். இல்லைன்னா அந்த நாள் முழுக்க நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எழுதிட்டு படுக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் குழந்தைங்க இந்த சீரீஸில் தினமுமே பண்ணணும். நல்லது. ஓம் சாந்தி.
சந்தோஷம்